அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு +2 ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நிலை மின்னியல். ஓகேவா? ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து நிலை மின்னியல். ஓரின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். ஓரின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். ஓரின மின்னூட்டங்கள்னா ப்ளஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ், இதான் வந்து ஓரின மின்னூட்டங்கள். ஈரின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று கவரும். ஈரின மின்னூட்டங்கள்னா ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஈரின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று கவரும். ஈரின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று கவரும். ஒரு அணுவில் வந்துக்கிட்டு புரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். ஒரு அணுவில் வந்துக்கிட்டு புரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், புரோட்டான் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார்ஜ். நடுநிலைத்தன்மை, நேர்மின் தன்மை, எதிர்மின் தன்மை, நடுநிலைத்தன்மை. இது நேர்மின் தன்மை என்னன்னா புரோட்டான் பி வந்து பாசிட்டிவ், எலக்ட்ரான் நெகட்டிவ், இ வந்து நெகட்டிவ். இது நியூட்ரல் நடுநிலைன்னா n வந்து 0 ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துக்கிட்டு புரோட்டானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூதர்ஃபோர்டு. புரோட்டானை கண்டுபிடிச்சது யார்? ரூதர்ஃபோர்டு. புரோட்டானை கண்டுபிடிச்சது யார்? ரூதர்ஃபோர்டு. புரோட்டானை கண்டுபிடிச்சது யார்? ரூதர்ஃபோர்டு. அதான் வந்துட்டு ஃப்ரூன்னு போட்டிருக்கேன். பூனா புரோட்டான், ரூதர்ஃபோர்டுனா ரூனா ரூதர்ஃபோர்டு. எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது ஜே தாம்சன். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது ஜே தாம்சன். ஓகேவா? ஜே. எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது ஜே தாம்சன். நியூட்ரானை கண்டுபிடிச்சது சாட்விக். நியூட்ரானை கண்டுபிடிச்சது சாட்விக். அதை நான் நிசான்னு வச்சுக்கிட்டேன். நீனா நியூட்ரான், சானா சாட்விக்னு வச்சுக்கிட்டேன். நியூனா நீ, சாயினா சாய்ச்சிட்டேன். உராய்வின் மூலம் பொருள்களை மின்னேற்றம் செய்யும் முறைக்கு உராய்வு மின்னேற்றம். உராய்வின் மூலம் பொருள்களை மின்னேற்றம் செய்யும் முறைக்கு உராய்வு மின்னேற்றம். உராய்வின் மூலம் பொருள்களை மின்னேற்றம் செய்யும் முறைக்கு உராய்வு மின்னேற்றம். மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு. மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும். மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும். மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும். மின்னூட்டம் குவாண்டமாக்கல் தன்மை கொண்டது. மின்னூட்டம் குவாண்டமாக்கல் தன்மையை கொண்டது. மின்னூட்டம் வந்து குவாண்டமாக்கல் தன்மை வந்து கொண்டது. மின்னூட்டம் குவாண்டமாக்கல் தன்மையை கொண்டது. ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ வந்து முடியாது. ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு ஆற்றலை வந்து என்ன செஞ்சுக்கலாம்? மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். ஒரு பொருளின் மொத்த மின்னூட்டம். ஒரு பொருளின் மொத்த மின்னூட்டம் Q = NE. ஒரு பொருளின் மொத்த மின்னூட்டம் Q = NE. Qனா சார்ஜ், ஈனா எலக்ட்ரான் மதிப்பு, N வந்து முழு நம்பர், அது +, ±0, +, ±1, 2 அப்படி போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? கூலும் விதியோட ஃபார்முலா F = 1/4πε0 Q1 Q2 / R2 R12 cap. R12 cap. F = 1/4πε0 Q1 Q2 / R2 R12 cap. ஓகேவா? இதுக்கு பதிலாக 1/4πε0க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? கேன்னு போட்டுக்கலாம். 1/4πε0 போட்டு கேன்னு போட்டுக்கலாம். கே வந்து என்னது? ஒரு கான்ஸ்டன்ட்டு. Q1 Q2 அப்படியே வந்து R2 R12 கேப்னு போட்டுக்கலாம். இது கே ஈக்குவல் தான் என்னது? 1/4πε மட்டும். கேயோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2. கேயோட மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2. எப்சிலான் நாட்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்சிலான் நாட் = வெற்றிடத்தின் விடுதல். வெற்றிடத்தின் விடுதல். வெற்றிடம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால் காற்று இல்லாத இடம் தான் வெற்றிடம். எப்சிலான் நாட்டோட வேல்யூ வந்துட்டு என்னென்னா 8.85 × 10⁻² கூலும் டு நியூட்டன் -1 மீட்டர் -2. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 8.85 × 10⁻² கூலும் டு நியூட்டன் -1 மீட்டர் -2. ஒரு ஊடகத்தின் சார்பு விடுதிறன். ஒரு ஊடகத்தின் சார்பு விடுதிறன். ஓகேவா? எப்சிலான் R =ε/ε0. ஓகேவா? e⁻r = 1. எப்போ சார்னு கேட்டிங்கன்னா காற்று உள்ள போது ஒரு ஊடகத்தின் சார்பு விடுதிறன் ER = U. இப்போ காற்று இல்லை மற்ற பொருள்களுக்கு வந்து ER = << 1. கூலும் விதி வந்துக்கிட்டு நியூட்டன் ஈர்ப்பு விதியை கூலும் விதி வந்துக்கிட்டு நியூட்டனின் ஈர்ப்பு விதி அமைப்பில் உள்ளது. கூலும் விதி வந்துக்கிட்டு நியூட்டனின் ஈர்ப்பு விதி அமைப்பில் உள்ளது. கூலும் விதியின் மற்றொரு வடிவம் வந்து காஸ்லா. கூலும் விதியின் மற்றொரு வடிவம் வந்துட்டு காஸ்லா. கூலும் விதியின் மற்றொரு வடிவம் காஸ்லா. நிலைமின் விசைகள் வந்து
மேற்பொருந்தல் தத்துவத்திற்கு உட்படும். நிலைமின் விசைகள் மேற்பொருந்தல் தத்துவத்திற்கு உட்படும். நிலைமின் விசைகள் வந்து மேற்தொலைவுகள் நிலைமின் விசைகள் வந்து மேற்பொருந்தல் தத்துவத்திற்கு வந்து உட்படும். நிலைமின் விசைகள் வந்து மேற்பொருந்தல் தத்துவத்திற்கு வந்து உட்படும். நிலைமின் விசைகள் வந்து மேற்பொருந்தல் தத்துவத்திற்கு உட்படும். ஒரு புள்ளி மின்துகள் இருந்து ஆர் தொலைவில் உள்ள புள்ளியில் மின்புலமானது. ஒரு புள்ளி அப்படின்னா ஒரு ப்ளஸ் கியூ மட்டும் ஒரு சார்ஜ் இருக்கும். ஆர் தொலைவில் மின்புலமானது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் C = 1/4πε Q1/R2 ஆர் கேப். ஒரு புள்ளி தான், அதனால தான் வந்து கியூ மட்டும் வந்திருக்கு. ஒரு புள்ளி மின்துகளிலிருந்து ஆர் தொலைவுள்ள புள்ளியில் மின்புலமானது. மின்புல கோடுகள் வந்து நேர் மின்னோட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னோட்டத்தில் வந்து முடிவடையும். மின்புல கோடுகள் வந்து நேர் மின்னோட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னோட்டத்தில் வந்து முடிவடையும். மின்புல கோடுகள் நேர் மின்னோட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னோட்டத்தில் வந்து முடிவடையும். மின் இருமுனையானது அதன் அச்சுக்கோட்டில் உள்ள புள்ளியில் ஏற்படும் மின்புலம். மின் இருமுனையால் அதன் அச்சுக்கோட்டையில் உள்ள புள்ளியில் ஏற்படும் மின்புலம். E total = 1/4πε0 2p/r3. மின் இருமுனையால் அதன் அச்சுக்கோட்டில் உள்ள புள்ளியில் ஏற்படும் மின்புலம். E total = 1/4πε0 2p/r3. மின் இருமுனையால் நடுவரை கோட்டில் உள்ள புள்ளியில் ஏற்படும் மின்புலம். மின் இருமுனையால் நடுவரை கோட்டில் உள்ள புள்ளியில் ஏற்படும் மின்புலம். E total = -1/4πε0 p/r3. ஓகேவா. மின் இருமுனை நடுவரை கோட்டில் உள்ள புள்ளியில் ஏற்படும் மின்புலம் வந்து E total = -1/4πε0 p/r3. ஓகேவா. r3 புள்ளி மின்துகளிலிருந்து r தொலைவில் நிலை மின்னழுத்தம் V = புள்ளி மின்துகளிலிருந்து r தொலைவில் நிலை மின்னழுத்தம் V = 1/4πε0 Q/R. ஓகேவா. Q/R. மின் இருமுனையால் ஏற்படும் நிலை மின்னழுத்தம். V = 1/4πε0 P.r_r_r². மின்புலம் வந்து ஒரு வெக்டார் அளவு. வெக்டார் அளவுனா என்ன இருக்கும்? எண் மதிப்பு இருக்கும். எண் மதிப்பு வந்து இருக்கும். மின்புலம் ஒரு வெக்டார் அளவுனா எண் மதிப்பு இருக்கும். மின்புலத்தின் SI அலகு நியூட்டன் கூலும். நியூட்டன்/கூலும். இந்த C வந்து மேலே போச்சுன்னா நியூட்டன் கூலும் -1. மின்துகள்கள் வந்துக்கிட்டு நேர் மின்னோட்டம் கொண்டு இருந்ததுன்னா அது வெளிநோக்கிய திசையில் வந்து மின்புலம் இருக்கும். நேர் மின்னோட்டம் இருந்தால் என்னது எப்படி இருக்கும்? வெளிநோக்கிய திசையில் வந்து இருக்கும். எதிர் மின்னோட்டமாக இருந்தால் உள்நோக்கிய திசையில் வந்து மின்புலம் வந்துக்கிட்டு இருக்கும். மின்புலங்கள் வந்து இரு வகைகள் படும். ஒன்று வந்து சீரான மின்புலம், இன்னும் வந்து சீரற்ற மின்புலம். சீரான மின்புலம்னா இங்கே பாருங்களேன், எல்லாமே ஆரோ மார்க் எல்லாமே வந்து சேமாக இருக்கா? இதான் வந்து சீரான மின்புலம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆரோ மார்க் பெருசாக இருக்குது, இங்கே சிறுசாக இருக்குது. அதனால் இது வந்து சீரற்ற மின்புலம். மின் இருமுனைகளுக்கு வந்து எடுத்துக்காட்டு நீர், அமோனியா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அமிலம். மின் இருமுனைகளுக்கு எடுத்துக்காட்டு என்னது? நீர், அமோனியா, ஹைட்ரோகுளோரிக். சார், மின் இருமுனைனா இங்கே 2ன்னு வருதா இருமுனை? அதனால் 2 லிக்யூடு சேர்ந்தால் தான் வந்துக்கிட்டு மின் இருமுனைன்னு சொல்லப்படும். இங்கே பாருங்கள், H2O, அமோனியா, நைட்ரஜனும் ஹைட்ரஜன் சேர்ந்தது. ஹைட்ரிக்ளோரிக், ஹைட்ரஜன் ஒரு குளோரைடு சேர்ந்து தான் வந்து என்னது இது. அப்போ எல்லாமே வந்து 2மே சேர்ந்து தான் வந்து மின் இருமுனைக்கு எடுத்துக்காட்டாகும். இது எப்படி எழுது சார் அப்படின்னா, P வெக்டார் = (i1/n QI/RI வெக்டார்). மின் இருமுனை திருப்புத்திறன், இது இம்பார்ட்டன்ட். மின் இருமுனை திருப்புத்திறன் P = TQA. மின் இருமுனை திருப்புத்திறன் P = TQA. மின் இருமுனை திருப்புத்திறன் P = TQA. மின் இருமுனையின் மீது செயல்படும் திருப்பு விசை. tau = P வெக்டார் × E வெக்டார். ஓகேவா. மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசை tau = P வெக்டார் × E வெக்டார். மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவது எதுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுண்ணலை அடுப்பு. மின் இருமுனையின் மீது செயல்படும் திருப்பு விசை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவது நுண்ணலை அடுப்பு ஆகும்.
மின்பாயம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மின்பாயம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு ஓகேவா பை இ ஈக்குவல் டு பை இன்னு வந்து குறிப்பாங்க. இதை மின்பாயம் ஈக்குவல் டு பை யூதின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட அலகு வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -1. இதன் அலகு வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -1. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட யூனிட்டு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -1. இது வந்து ஒரு ஸ்கேலார் அலகு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இது ஒரு ஸ்கேலார் அலகு ஓகேவா. பை இ ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் ஏ வெக்டார் பை ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். மூடிய பரப்புகளுக்கு மின்பாயம் பை ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் இ டாட் டிஏ. மூடிய பரப்புகளுக்கு மின்பாயம் பை ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் இ டாட் டிஏ. காஸ்லா ஃபார்முலா வந்துக்கிட்டு பை இ ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்டு ஓகேவா. காஸ்லா ஃபார்முலா ஈக்குவல் டு பை இ ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்டு. காஸ்லா ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன். பை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்டு பை இ ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்டு. உங்களுக்கு காஸ்லா வந்து கேட்டாங்க, எதுவுமே உங்களுக்கு தெரியலன்னா ஃபார்முலா மட்டும் எழுதுனா கூட ஒரு மார்க் போடுவாங்க. அப்புறம் மின் காப்பு ஓகேவா. டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து மைக்காவுக்கு என்னென்னா 100 × 10⁶ வோல்ட் பெர் மீட்டர். மைக்காவுக்கு அளவு 100 × 10⁻⁶ 100 × 10⁻⁶ இதுக்கு மைக்காவுக்கு. டெப்லானுக்கு 60 × 10⁻⁶. மைக்காவுக்கு 100 × 10⁻⁶. டெப்லானுக்கு 60 × 10⁻⁶. காகிதத்துக்கு 16 × 10⁻⁶ வோல்ட் பெர் மீட்டர். யூனிட் ரொம்ப முக்கியம் ஃபிசிக்ஸில். ஃபைராக்ஸ் கண்ணாடிக்கு வந்து 14⁻⁶. ஃபைராக்ஸ் கண்ணாடிக்கு 14⁻⁶. ஏருக்கு வந்துக்கிட்டு 3 × 10⁻⁶. ஏருக்கு வந்து என்னது 3 × 10⁻⁶. மின்காப்பு இது ஒன் வேர்டில் கேட்கலாம். மைக்கா ஈக்குவல் டு 100 × 10⁻⁶. டெப்லான் ஈக்குவல் டு 60 × 10⁻⁶. காகிதம் ஈக்குவல் டு டெப்லானுக்கு வந்து 60, காகிதம் வந்து 16 × 10⁻⁶. ஃபைராக்ஸ் கண்ணாடிக்கு வந்து 14 × 10⁻⁶. காற்றுக்கு வந்து 3 × 10⁻⁶ வோல்ட் பெர் மீட்டர். மின்தேக்கிகள்னா கெப்பாசிட்டர்ஸு. இது வந்து எதுக்குன்னா மின்துகள்கள் மற்றும் மின்னாற்றலை சேமிக்க உதவும் ஒரு கருவி. மின்துகள்கள் மற்றும் மின்னாற்றலை சேமிக்க உதவும் கருவி தான் வந்து மின்தேக்கிகள். இதோட ஃபார்முலா வந்துக்கிட்டு C = Q/V. இதோட ஃபார்முலா வந்துட்டு Q = C = Q/V. C வந்து இது கெப்பாசிட்டன்ஸ், இது வந்துடும். Q வந்து சார்ஜ், V வந்து வோல்ட்டு. மின்தேக்கி திறனின் SI அலகு வந்து கூலும் பெர் வோல்ட். மின்தேக்கி திறன் SI அலகு கூலும் பெர் வோல்ட். மின்தேக்கி திறன் SI அலகு கூலும் பெர் வோல்ட். மின்தேக்கி திறன் SI அலகு கூலும் பெர் வோல்ட். மைக்கேல் ஃபாரடேயின் நினைவாக ஃபாரட் எனவும் அழைக்கப்படுகிறது. ஓகே, மைக்கேல் ஃபாரடேயின் நினைவாக ஃபாரட் எனவும் மின்தேக்கியதுடையது. ஓகேவா. 1 மைக்ரோஃபாரட் = 10⁻⁶ ஃபாரட். 1 மைக்ரோஃபாரட் = 10⁻⁶. 1 பிக்கோஃபாரட் = 10⁻⁻12. 1 பிக்கோஃபாரட் = 10⁻⁻12. 1 பிக்கோஃபாரட் = 10⁻⁻12 ஃபாரட். மின்தேக்கி வந்துக்கிட்டு இந்த மாதிரி சிம்பிளால் வந்து குறியீடு வந்து ஆகும். மின்தேக்கியின் குறியீடு வந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா. மின்தேக்கியின் மின்தேக்கித்திறன் ε0 = ε0A/d. மின்தேக்கியின் மின்தேக்கித்திறன் ε0A/d. ε0A/d. கடத்தியின் பரப்பின் மீதுள்ள அனைத்து புள்ளிகளிலும் மின்னழுத்தம் சமமாகும். கடத்தியின் பரப்பின் மீதுள்ள அனைத்து புள்ளிகளிலும் மின்னழுத்தம் சமமாகும். ஒரு கரண்ட் இங்கே போச்சுன்னா எங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ எல்லா இடத்துலையும் வந்து ஒரு வோல்டேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா இதில் வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது. இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கித்திறன் C = ε0A/d. இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கித்திறன் ஓகே. C = ε0A/d. மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல் விதிப்படி எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பு -C. எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பு -C. புரோட்டானின் மின்னூட்ட மதிப்பு +C. மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல் விதிப்படி எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பு வந்து -Eன்னு சொல்லுவாங்க. புரோட்டானின் மின்னூட்ட மதிப்பு வந்து +E வந்துக்கிட்டு +Eன்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. -C +Eன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பு எலக்ட்ரான் வந்துட்டு ஈவா நெகட்டிவ் சார்ஜ். அதனால்
-1.6 × 10⁻⁻19 கூலும். எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பு வந்து என்னது 1.6 × 10⁻⁻19 கூலும். புரோட்டானின் மின்னூட்ட மதிப்பு வந்து +1.6 × 10⁻⁻19 கூலும். ஓகேவா, -9. இந்த எலக்ட்ரானின் மின்னூட்டத்தை வந்து மதிப்பை வந்து கண்டறிஞ்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராபர்ட் மில்லிகன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக வந்துட்டு இந்த எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பு வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேவா, தேங்க்யூ. உங்களுக்கு அந்த சேனல் வந்து இது வந்து